அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் பேசுகிறேன். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இருக்கிறது டஃபே ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம் கோயம்புத்தூரில். புதிய BS6 டாடா நெக்ஸான் XZ A+ ஆப்ஷனல் வேரியண்ட்டோட டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்பேக்ட் SUV-யாக இருந்திருக்கு. லான்ச் பண்ணி 3 வருஷங்கள் ஆனதுனால இப்போ BS6 டாடா நெக்ஸான் புதிய ஒரு தோற்றத்தோட லான்ச் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா XUV500, ஹியூண்டே வென்யூ போல புதிய போட்டியாளர்கள்னால தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி மற்றும் குவாலிட்டியிலையும் கூட புது BS6 டாடா நெக்ஸானில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முதல் படியாக வெளி தோற்றத்தை பற்றி பார்ப்போம். XZ A+ ஆப்ஷனுங்கிறது புது டாடா நெக்ஸானோட இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடல். அதனால பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ரூஃப் ஆப்ஷனோட சில்வர் ஃபினிஷ், அதுவும் இல்லாமல் அலாய் வீல்ஸோட அவைலபிளாக இருக்கு இந்த வண்டி. ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பேச போனா ஒரு மினி லேண்ட் ரோவர் லுக் தருது. ஓவரால் ஃப்ரண்ட் டிசைனையே ஒரு ஸ்கொயரிஷ் டிசைனாக மாற்றினது ஒரு பக்கா SUV லுக் தருது. புதுசாக வந்திருக்கிற இந்த மிலிட்ரி கிரீன் கலர் ரொம்பவே அசத்தலாகவும் இருக்கு. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி பேச போனா பேசிக் XE மாடல்ல இருந்தே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் LED DRLஸும் ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் டாப் அண்ட் மாடல்ஸில் மட்டும் LED DRLஸே இண்டிகேட்டர்ஸ் ஆகவும் மல்டி ஃபங்க்ஷன் ஆகுது. அதே போல ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் கார்னரிங் லேம்ப்ஸ் ஆகவும் ஒர்க் ஆகும் XZ வேரியண்ட்ல இருந்து அவைலபிளாக இருக்கும். சைடை நோக்கி வந்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல்ஸ் இப்போ புது டிசைன்ல வருது. பேசிக் XE வேரியண்ட்ல இருந்தே 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஆனால் அலாய் வீல்ஸ் XZ+ வேரியண்ட்ல இருந்து தான் வருது. சைட்ல இருந்து பார்த்தோம்னா புது BS6 நெக்ஸான் முன்ன விட ஒரு ப்ராப்பரான SUV மாதிரி ஒரு லுக் தருது. டியூவல் டோன் ரூஃப் ஆப்ஷன் XZ+ வேரியண்ட்ல இருந்து அவைலபிளாக இருக்கு. பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A, B and C பில்லர்ஸ் இப்போ பிளாக் மேட் ஃபினிஷோட வருது. டியூவல் டோன் ரூஃப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டார்க்கான கலர்ஸுக்கு ஒயிட் கலர் ரூஃபும், ஒயிட் கலர் வண்டிக்கு கிரே கலர் ரூஃபும் வருது. சில்வர் கலர் ரூஃப் ரெயில்ஸ் XM வேரியண்ட்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக வருது. இது இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைடை நோக்கி போகலாம். பேக் சைடு எடுத்த உடனே பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சும் இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் டெயில் லேம்ப்ஸை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா புது டிசைன். வண்டியோட ஃப்ரண்ட்லையும் சைட்லையும் பார்த்த ட்ரை ஆரோ டிசைன் எலிமெண்ட் BS6 நெக்ஸானோட டெயில் லேம்ப்ஸ்லையும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பம்பரோட டிசைன் கூட ஸ்கொயரிஷாக இருக்கு. மேலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த BS6 நெக்ஸான்லையும் வேரியண்ட் பேட்சிங் வரது கிடையாது. டெயில்கேட் டோர்ல நெக்ஸான் லோகோ மட்டும் தான் வருது. மேலும் டாடா லோகோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதே ரிவர்ஸ் கேமரா அதே இடத்துல தான் இருக்கு. இவ்வளவுதான் அங்க டாடா நெக்ஸான் BS6 டாப் அண்ட் மாடலோட வெளித்தோற்றம். முன்ன விட ரொம்பவே அட்ராக்டிவா சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ உள்ள போய் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்ப்போம். எஸ் கைஸ், இப்போ நான் இருக்கிறது டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் BS6 டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் XZ+ ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன் லேஅவுட் சேமாக இருந்தாலுமே நிறைய ஃபீச்சர் எடிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்பவே நிறையா பண்ணியிருக்காங்க. முதல் படியாக பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் டோட்டலி புதுசுங்க. டாடா அல்ட்ராஸ் மற்றும் புதிய டாடா டியாகோவில் வர ஸ்டீரிங் வீல் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. லெதர் ரேப்பிங் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் XZ+ Sலையும் XZ+ ஆப்ஷனல் வேரியன்ட்ஸ்லையும் லெதர் ரேப்பிங் ஃபீலோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, அருமையாக சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டாப் இந்த 2 வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் லாங் டிரைவ்ஸ் போகிறதுக்கு. சூப்பர்பான ஒரு ஃபீச்சர் இது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருது, வாய்ஸ் கமாண்ட் பட்டன் கூட. ஸோ இது அஃப்கோர்ஸ் ரொம்பவே நல்ல ஒரு ஃபீச்சர் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவிங் அப்போ வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி AC கண்ட்ரோல் பண்ணலாம், FM கண்ட்ரோல் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டியாகோவில் வர அதே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாடா நெக்ஸான் பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் டாப் அண்ட் வேரியன்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் தெரியும். ஸோ இதுதாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4 டயருக்கும் என்ன ப்ரெஷர் இருக்குங்கிறத உங்களுக்கு அப் டு டேட் காமிச்சிட்டே இருக்கும். லோவாக இருந்துச்சுன்னா அது அந்த வார்னிங் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சென்டரில் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் மைலேஜுக்கான பார் வந்துடுது 0 to 30 வரைக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் மெயின் ஓடோமீட்டர் ரீடிங் வந்துடுது. ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி ரீடிங்கும் வந்துடுது. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேஷனும் இருக்குது. இது AMT ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு நியூட்ரல், ஆட்டோமேட்டிக், மேனுவல் மோட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வரும். அப்புறம் அஃப்கோர்ஸ் ரிவர்ஸும் உங்களுக்கு இண்டிகேஷன் காமிச்சிடும். இதே நீங்கள் மேனுவல் மோடில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அதெல்லாம் வந்து காட்டும். மற்றபடி நார்மலான டிரைவ் மோடு தான் உங்களுக்கு காட்டும். ஸோ மெயின் ஸ்பீடோமீட்டர் ரீடிங் இங்கே சென்டரில் இருக்குங்க டிஜிட்டலில். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் ரீடிங் வந்துடுது. ரைட் சைடில் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கேஜும் வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா என்ஜின் டெம்பரேச்சர் கேஜும் வந்துடுது. ஸோ எல்லாமே இதிலே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு காம்பேக்டான டிசைனாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பேருக்கு இது பிடிக்காமலும் போகலாம். ஸோ பரவாயில்ல.
இப்போ சென்டர் கன்சோலுக்கு வந்தீங்கன்னா இதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் பழைய நெக்ஸான்லையும் இருந்தது, அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 7-inch ஹார்மான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது. டோட்டல் 8 ஸ்பீக்கர்ஸ் வருது. சவுண்ட் குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குதுங்க. 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். முன்ன விட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலுமே நிறையா சிஸ்டம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி லேகியாக தான் இருக்குது. ரொம்ப இருக்கிறதுலே ஃபாஸ்டான சிஸ்டம்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இந்த சிஸ்டம் XZ வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இந்த டாப் எண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸும் வந்துடுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி நீங்கள் இன்கேஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஏசி கண்ட்ரோல்ஸை கூட நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்லேயே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீட் 1ல் வச்சிருக்கேன், டெம்பரேச்சர் 22ல் வச்சிருக்கேன். நான் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக இதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். செட் ஃபேன் ஸ்பீட் 3. Setting fan speed to 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபேன் ஸ்பீடு செட் பண்ணிட்டேன். இப்போது டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுனாலும் செட் டெம்பரேச்சர் உங்களுக்கு வேணுமான டெம்பரேச்சர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். எஃப்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்எம் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணிக்கலாம். பழைய நெக்ஸான் போலவே ரேடியோ ஸ்க்ரீனுக்கு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 103.0ல் இருக்குங்க. உங்களுக்கு வேறு எஃப்எம் ஸ்டேஷன் வேணும், 93.5ல் வேணும், நீங்கள் ஸ்டீரிங்லேருந்து கையே எடுக்காமல் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டியூன் டு 91.1 FM. அவ்வளோதாங்க, 91.1 FMக்கு போயிடுச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டீரிங்லேருந்து கை எடுக்காமல் செம்மையாக யூஸ் பண்ணலாம் இதை. இது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐரா கனெக்ட்டுங்கிற ஒரு ஃபீச்சர், ஒரு கனெக்டிவிட்டி கார் ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் மூலமாக நீங்கள் வந்து இந்த காரோட லைட்ஸ், டோர் லாக்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஓவரால் டயக்னாஸ்டிக்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த ஆப் வந்து உங்களுக்கு XZ Plus ஆப்ஷனில், அதாவது இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகுங்க. பேசிக் மாடல்ஸில் ஒர்க் ஆகாது. பட் நீங்கள் பேசிக் மாடல்லேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் நெக்ஸ்ட் ஆப். கனெக்ட் நெக்ஸ்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட் மூலமாக இந்த வண்டியோட ஏசி, டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீட், மீடியா, வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம். பேக் சீட்டில் இருந்தீங்கன்னா பேக் சீட்லேருந்தே உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த XZ வேரியண்ட்லேருந்தே நீங்கள் அதை கம்பேட்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது. மேலும் இந்த வண்டி இந்த டாப் எண்ட் வேரியண்ட்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. ஸோ அதாவது இன்கேஸ் வெயிலில் ரொம்ப நேரம் நிறுத்திருக்கீங்க வண்டியை, இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், வண்டியில் ஏறி உட்காந்த உடனே மேக்ஸிமம் கூலிங்க்கு ஏசி செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர் விண்டோ வந்து கீழே இறங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் இருக்கிறதுலே லோ ஆயிரும், ஃபேன் ஸ்பீடு இருக்கிறதுலே ஹை ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கூல் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஏசிக்கு போயிடுங்க. ஸோ இப்போ எக்ஸ்பிரஸ் கூலிங் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அது தவிர வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். உங்களுக்கு அதே 6 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் லிவர் வந்துடுது. பெட்ரோல், டீசல் 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ்லையும் இந்த 6 ஸ்பீட் AMT அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா XMAங்கிற வேரியண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் XZA+, அதாவது இந்த வேரியண்ட்டுக்கு ஒரு 2 வேரியண்ட் லோவர் வேரியண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் XZA+Sன்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அதாவது ஐரா கனெக்ட் டெக்னாலஜி இல்லாமல் வெறும் சன்ரூஃப், மேலும் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர வண்டி, அந்த வண்டியும் இருக்குங்க AMT ஆப்ஷனில். அது மட்டும் இல்லாமல் இது டாப் எண்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் எண்ட் இதுதான் XZA+ ஆப்ஷனல். ஸோ இதுதான் இருக்கிறதுலே டாப் எண்ட். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் கூடுதலாக சன்ரூஃப் வந்துடுது. அஃப்கோர்ஸ் இந்த சன்ரூஃப் உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் சிறுசு தான், ரொம்ப பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் ஓவரால் கேபின் லைட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலுக்கு கொடுக்கறதுக்காக தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 3 பட்டன்ஸ் இருக்குது சன்ரூஃப் கண்ட்ரோலுக்கு. ஒன்று வந்து நீங்கள் வந்து இந்த சன்ரூஃபை ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணுறதுக்கு 1 டச் ஸ்லைடு தான். ஸோ ஈஸியாக ஸ்லைட் ஆகிடுதுங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி 1 டச் தான். 3வது பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டில்ட் ஃபங்க்ஷன். கொஞ்சமாக உங்களுக்கு வெயிலில் நிறுத்திருக்கீங்க, ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக கொஞ்சமாக டில்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். இந்த சன் ஷேட் ஆனால் வந்து மேனுவல் கண்ட்ரோல் தாங்க. ஸோ சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தான். இப்போது மேலும் இந்த கேபினில் மெட்டீரியல் அப்கிரேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டேஷ் டாப்பில் இருக்கிற டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா முன்ன விட நல்ல ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர், இந்த பீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ட்ரையாரோ டிசைன் பேட்டர்ன் எல்லா பக்கமும் வந்துடுது புது டாடா நெக்ஸானில். ஃப்ரண்ட் கிரில்லில் பார்த்துருப்பீங்க, பேக் டெயில் லைட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சென்டர் டேஷ் பீம்லேயும் வந்துடுது.
சீட்ஸ்லேயும் வந்துடுதுங்க. இந்த சீட் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா புதுசு தான், நல்ல சூப்பர் குவாலிட்டி சீட்டாக இருக்குது. பிளாக் தான், இதுக்கு மேலே கண்டிப்பாக நிறைய பேர் சீட் கவர் போடுவீங்க, பட் சீட் கவர் போட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, சப்போர்ட் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு, ட்ரை ஆரோ டிசைன் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. மேலும் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லேயும் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஒயிட் மெட்டீரியல் கொடுத்ததுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவரோட கேபின் லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா ஒரு பிரைட்டான கேபின் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அருமையாக இருக்குது. அதை தவிர மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டு தான். உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் வந்துடுது, ஆனால் டெலஸ்கோபிக் இன்னும் எந்த வேரியண்ட்லையும் அவைலபிள் கிடையாது. மேலும் புதிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ். இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா XZ Plus S மற்றும் XZ Plus ஆப்ஷனல் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வருது, மேனுவலாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த சின்ன சின்ன ஃபீச்சர் அடிஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போது டாடா நெக்ஸானை ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக மாற்றிருச்சு காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் கேபினை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் சேம் தான், உங்களுக்கு அதே கீ தான் வருது வித் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் அண்ட் உங்களுக்கு வந்து பூட் ஓப்பனிங்கான பட்டனும் வந்துடுது. சென்டர் கான்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்போ டோர் மெக்கானிசமோட ஒரு சூப்பர்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடச்சிருது. சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் முன்ன போலவே அவைலபிளாக இருக்குது. சைடில் இங்கேயோ சின்ன ஒரு ஹுக் கிடச்சிருது உங்களோட சின்ன பேக்ஸ் ஏதாவது ஹேங் பண்ணுறதுக்கு. இங்கே அம்ப்ரெல்லா ஹோல்டர்ஸ் டோர்ஸில் ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்லையும் கிடச்சிருது. ஸோ ரொம்பவே அருமையான ஆப்ஷன். 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக நீங்கள் எல்லா டோர்லையும் ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷனும் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் திறந்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க, இருக்கிறதுலே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டாடா நெக்ஸானில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இங்கே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இந்த ட்ரே வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் இல்லை ரிமூவபிளாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது பெரிய சாமான் ஏதாவது வைக்கிறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அருமையான டிசைன். இந்த க்ளவ் பாக்ஸ் மேலும் பார்த்தீங்கன்னா கூலிங் ஆப்ஷன் கூட தான் வருது. ஸோ அதுவும் ஒரு அருமையான விஷயம். மேலும் குவாலிட்டி அப்கிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோ பட்டன்ஸ் முன்ன விட கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியில் நல்லாவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஸோ பவர் விண்டோ ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்ன விட நல்லா சைலண்ட் ஆகிடுச்சு. முன்ன அந்த மோட்டர் சவுண்ட் எதுவுமே வரதில்லை. ஸோ அருமையாக இருக்குது. மேலும் பவர் விண்டோ ஆட்டோ ஃபோல்டிங் ஃபங்க்ஷனோட வந்துடுது. ஸோ இது ஒரு அருமையான விஷயம். குவாலிட்டி அப்கிரேட்ஸ் மேலும் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இங்கே டிரைவர் அட்ஜஸ்ட்மெண்ட் லீவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன விட குவாலிட்டி ரொம்பவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைனும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன மாதிரி ஒரு மாதிரி ஸ்க்ராட்சியான ஒரு மாதிரி டஃப்பான பிளாஸ்டிக்ஸாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ண அளவுக்கு ஈஸியாக பண்ணியிருக்காங்க டிசைன். ஸோ இவ்வளோதாங்க டாடா நெக்ஸான் XZ Plus ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியண்ட் ஓட ஃப்ரண்ட் கேபினோட ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம பேக் சீட்டு போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்போது நான் டாடா நெக்ஸான் BS6 டாப் அண்ட் டீசல் AMT வேரியண்ட்டோட பேக் சீட்டில் இருக்கேன். பேக் சீட்லேருந்து பார்க்கும்போது இதுதாங்க டேஷ்போர்டோட வியூ. முன்ன விட குவாலிட்டிலையும் சரி லுக்ஸ்லையும் சரி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர்பான ப்ரீமியம் கேபின் போலவே இருக்குது. ஸோ இப்போ பேக் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியே அருமையான ஸ்பேஸ், சூப்பர்பான கம்ஃபர்ட், அருமையான தை சப்போர்ட்டும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு முழங்கால் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் தை சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குது. லாங் டிரைவ்ஸுக்கு நீங்கள் ஒரு சோஃபா மாதிரி இதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். சென்டரில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் XZ Plus வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. மேலும் பார்த்தீங்கன்னா டோர்ஸில் உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்துடுது. பத்தாவதுக்கு ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் சோஃபா மாதிரி உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி அருமையாக ட்ராவல் பண்ணலாம். ஹெட் ரூமும் அருமையாக இருக்குது, லெக் ரூம் சூப்பராக இருக்குது, ஃபுட் ரூம் சூப்பராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலை நீங்கள் ஈஸியாக முன்னால் இருக்கிற சீட்டுக்கு கீழே காலை ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் XZ வேரியண்ட்லேருந்தே ரியர் AC வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இது வந்து AC வென்ட்ஸ், இது ப்ளோவர் கிடையாது, ஆக்சுவல் AC வென்ட்ஸுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு செகண்டரி காயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸும் XZ Plus வேரியண்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக் சீட்ஸோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பேசிக் மாடல்லே ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க புது டாடா நெக்ஸானில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், அதாவது சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குங்க. அந்த சைல்ட் சீட் மவுண்ட் பண்ணுறதுக்காக 2 பேக் சீட்டுக்கும் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிஷ்னல் சேஃப்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் ஏர் பேக்ஸ், ABS, EBD, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பேசிக் மாடல்லேருந்தே இருக்குது. புது ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில், ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசிக் XE வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா ப்ரீமியம் கார்ஸில் கூட இல்லை. இப்போது இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆனதுனால இப்போ டாடா நெக்ஸான் முன்ன விட அருமையான ஒரு சேஃபான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்குது. இந்தியாவிலேயே 3rd மோஸ்ட் சேஃபஸ்ட் காராக இருக்குது.
மேலும் அது தவிர மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லாக்கிங் பேசிக் மாடலேருந்தே இருக்குது. ஸோ எவ்வளோ தாங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீமியம் எஸ்யூவிஸ் சச் ஆஸ் கிரேட்டா, செல்டோஸ் அதோட டாப் அண்ட் வேரியன்ஸை விடவே கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க பேசிக் மாடல்லேருந்து. ஸோ இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக நம்ம டாடா நெக்ஸான் BS6ஓட பூட் ஸ்பேஸை பார்ப்போம். டாடா நெக்ஸான் BS6ஓட பூட் ஸ்பேஸ் திறந்து பார்த்தீங்கன்னா முன்ன போலவே 350 லிட்டர், அதாவது 350 லிட்டர் கெப்பாசிட்டியோட பூட் ஸ்பேஸ் கிடச்சிருது. தனியாக உங்களுக்கு பார்சல் ஷெல்ஃபும் மேலே வந்துடுது. டாப் அண்ட் மாடல்ஸில் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடுது. இன்கேஸ் நீங்கள் வேக்யூம் கிளீனரை கனெக்ட் பண்ணி ஏதாவது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அது தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்ன போலவே உங்களுக்கு ஃபுல் சைஸ் 16 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீலும் வந்துடுதுங்க. இது திறந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் தான் இது. ஸோ இது ஒரு அருமையான விஷயம். நிறையா வண்டி இன்ஃபேக்ட் ஈவன் ஹியூண்டே வென்யூ கம்பேர் பண்ணிங்கனாலே ஹியூண்டே வென்யூவில் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்லையே ஸ்டெப்னி வந்து 15 இன்ச் ஸ்பேர் வீல் தான் கொடுப்பாங்க. பட் டாடா நெக்ஸான்லேயும் சரி, எக்கோ ஸ்போர்ட் மீதி எல்லா வண்டியிலையும் சரி உங்களுக்கு 16 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. ஜாக்கு, டூல் கிட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அருமையான விஷயம். அதை தவிர உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட் பேக் சீட்ஸும் வந்துடுது. நீங்கள் தனித்தனியாக 2 சீட்டையும் ஃப்ளிப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் லக்கேஜ் ஸ்பேஸை அதிகமாக்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க டாடா நெக்ஸான் BS6ஓட பூட் ஸ்பேஸ். இப்போ நம்ம என்ஜினை பார்ப்போம். இப்போ நம்ம BS6 டாடா நெக்ஸான் டீசலோட பானட்டை திறந்து பார்ப்போம். பானட்டோட வெயிட் முன்ன விட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பானட்டோட டிசைனே மாற்றிருக்காங்க, ரொம்பவே குவாலிட்டியும் கூட்டியிருக்காங்க. பானட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அதே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ரெவோடார்க் டர்போ டீசல் என்ஜின் தான் வருது. இது BS6 என்ஜின்ங்கிறதுனால முன்ன விட ஸ்மூத்னஸும் ரீஃபைன்மெண்ட்டும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜின் முன்ன போலவே 110 PS மேக்ஸிமம் பவரும் 260 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸோடையும் வந்துடுது. என்ஜினில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ABS கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பிரேக்கிங்கில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சேஃப்டியை ரொம்பவே கூட்டுது. டாடா நெக்ஸான் பேசிக் வேரியன்ட்லேருந்தே எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் போன்ற ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வர்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இப்போ பெட்ரோல் டாடா நெக்ஸானோட பானட்டை திறந்து பார்ப்போம். இப்போ பெட்ரோல் டாடா நெக்ஸானோட பானட்டை திறந்தீங்கன்னா அதே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் தான் இருக்கும். பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ஜின் 120 PS மேக்ஸிமம் பவரும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரீஃபைன்மெண்ட் விஷயத்தில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ஜின் இப்போ அருமையாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. டீசல் டாடா நெக்ஸானை போலவே பெட்ரோல் டாடா நெக்ஸானும் 6 கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 6 கியர் AMT கியர் பாக்ஸோடையும் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல், டீசல் எந்த டாடா நெக்ஸான் எடுத்தாலும் 3 டிரைவ் மோட்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வருது. எக்கனாமி, சிட்டி, ஸ்போர்ட். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டாடா நெக்ஸான்ல எக்கனாமி மோட்ல 17 to 18 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். அதே டீசல்ல பாத்தீங்கன்னா 21 to 22 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் எக்கனாமி மோட்ல எடுக்கலாம். பட் சிட்டிக்குள்ள டர்போ பெட்ரோல் என்ஜின் சிட்டி மோட்ல ஓட்டினீங்கன்னா 12 to 13 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் தரும். அதே டீசல் என்ஜின் பொறுத்த வரைக்கும் சிட்டி மோட்ல 14 to 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தரும். ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு ஓட்டினீங்கன்னா மைலேஜ் இன்னும் குறைய தான் செய்யும். ஸோ நண்பர்களே, டாடா நெக்ஸான் BS6 பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்க வேண்டிய கடைசி விஷயம் விலை. BS6 பெட்ரோல் டாடா நெக்ஸான் மேனுவல் கியர் பாக்ஸோட 8,35,000 13,10,000 வரைக்கும் போகுது. அதே AMT கியர் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா 9,89,000 13,80,000 வரைக்கும் போகுது. அதே டீசல் மேனுவல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,05,000 14,90,000 வரைக்கும் போகுது. AMT கியர் ஆப்ஷன் 11,60,000 15,60,000 வரைக்கும் போகுது. முன்ன இருந்த BS4 நெக்ஸானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியலாம். ஆனா விலைக்கேற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. நிறைய புதிய ஃபீச்சர்ஸ், புதிய டிசைன் மற்றும் ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால டாடா நெக்ஸான் ஒரு பக்காவான ஆல் ரவுண்டர் காம்பாக்ட் SUV-ஆக இருக்கு. விலையிலையும் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 300வும் ஹியூண்டே வென்யூவை விடையும் டாப் அண்ட் மாடல்கள் விலை கம்மியாக தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மீண்டும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.